ஐமா அந்த பாருங்கண்ணா இந்த மாதிரி வந்து லைனிங் ப்ளவுஸில் வந்து மீதியானதில் வந்து ஒரு குட்டியாக நம்ம வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாதிரியும் தைக்கலாம், சும்மா பேக் மாதிரியும் தைக்கலாம். கோயிலில் ஒருத்தர் கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தைச்சி எடுத்து போய் கிஃப்டாக கொடுக்குறேன். ஓகேவா? ஷேப்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பேக் வாங்கணுன்னா நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும், துணி வேஸ்ட் பண்ணாமல். அடுத்தது வந்து நம்ம வந்து இதை பாருங்கள், பஃப்பில் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு புறா பஃப்பு அன்றைக்கி கட் பண்ணி காட்டினேன் இல்லையா, அதில் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஓரத்தை மடித்து தைச்சிட்டு அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி கையினுடைய சுற்றளவு 3 பாகமாக பிரிச்சுக்கிட்டு ஒரு பாகம் இந்த பக்கம் விட்டுறணும், ஒரு பாகம் இந்த பக்கம் விட்டுட்டு நடுவில் இருக்கிறத இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு பண்ணணும். ஐ மீன் இப்போ 9 இன்ச்சு என்னுடைய கை சுற்றளவுனா 3 இன்ச் இந்த பக்கம், 3 இன்ச் அந்த பக்கம், சென்டரில் 3 இன்ச் வரணும். அந்த மாதிரி டிவைட் பண்ணி பண்ணோன்னா பஃப் வந்து சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், இந்த புறா பஃப்பில் இது ஒரு மாடல். இப்போ அந்த ஃப்ரில்லு வச்சதுக்கு மேலேயே லேஸ் வச்சு தைச்சிட்டோன்னா அது ஒரு மாடல். இப்போ வந்து இது குட்டி பசங்களுக்கு, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாடல். இது பாருங்கள், நம்ம லாங் ஹேண்ட்ஸ்லேயும் பஃப்பை கட் பண்ணிட்டு இதை பார்த்திங்களா இங்கே எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி வந்து நம்ம பட்டையாக ஸ்டிச் பண்ணோன்னா அது என்ன ஆகும், கை வந்து கீழே வந்து நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும், பஃப்பு மட்டும் இந்த மாதிரி தூக்கிக்கும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. புறா பஃப்பில் 3 மாடல் தைச்சி காட்டியிருக்கேன். டெய்லி இந்த மாதிரி எனக்கு டைம் இருக்கும்போது நான் போடுறேன் வீடியோ. ஓகே, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.